டைனோ கதைகள். I am Aisha Nadarajan. நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு டைனோ கதைகள் சொல்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம். இந்த இரண்டு டைனோசர்களையும் நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை, அவர்கள் தான் எங்களை கண்டுபிடித்தார்கள். இவங்க பேர் டைனோ, இவங்க பேர் டயானோ. இவங்க ரெண்டு பேரும் 131 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து டைம் டிராவல் பண்ணி பூமிக்கு வந்துட்டாங்க. இவங்க எங்களுக்கு கதை கதையா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க அந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைனோ ஃபேக்ட் அதோட தொடங்குவோம். That is the fact. இதோ இருக்கு ஃபேக்ட். இன்றைய டைனோ ஃபேக்ட். இந்தியாவில் முதலில் கண்டு எடுக்கப்பட்ட டைனோசர் புதைப்படிவம் 1919ஆம் ஆண்டில் ஜபல்பூர் ஃபாசில் என்றது அழைக்கப்படுகிறது. சார்லஸ் ஆல்பர்ட் மேட்லி என்கிற ஒரு அறிஞர் அதை கண்டுபிடித்தார். அது லமேட்டோசரஸ் என்கின்ற ஒரு விலங்கினுடைய கழுத்தின் நீளத்திற்கு கால்களும் இருக்கிற ஒரு பிரம்மாண்ட டைனோசரின் வடிவமாக இருந்தது. அதுதான் இன்னைக்கு டைனோசர் ஃபேக்ட். இப்போ நம்ம டைனோசர் ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஸ்டோரி எங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு ஸ்டோரி? வெரி குட். டைனோ புதையல் வேட்டை. இதுதான் இன்றைய கதையினுடைய தலைப்பு. ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி. டைனோ திடீர்னு ஒரு நாள் ஒரு மேப்பை கண்டுபிடிச்சு, அது எங்கேயோ கடந்தது. அது தூக்கிட்டு வந்து பார்த்தா அந்த மேப் அழகான கோடுகள்லாம் போடப்பட்டு ஒரு இடத்துல எக்ஸ்ன்னு போட்டிருந்தது. ஓஹோ, இந்த எக்ஸ்ன்னு போட்ட இடத்துல கண்டிப்பா புதையல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த டைனோ அந்த மேப்பையே பார்த்துக்கிட்டு அழகா ரூட்டை தேடி போச்சு. அந்த ரூட்டை தேடி கண்டுபிடிச்சு மேலையும் கீழையும் இறங்கி கரெக்டாக அந்த எக்ஸ் போட்ட இடத்துக்கு போயிடுச்சு. அங்கே போனால் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கிட்ட போன உடனே அங்கே ஆரோ மார்க் போட்டு ஒரு எக்ஸ் போட்டுருந்துச்சு. ஆரோ மார்க் போட்ட இடத்த அப்படி பார்த்தது. கிடுன்னு இங்கேருந்து அந்த ஆரோ மார்க்கை நோக்கி போச்சு. அங்கே போனால் ஒரு அரச மரம். அந்த அரச மரத்துக்கு கீழே எக்ஸ்ன்னு போட்டுருந்துச்சு. அந்த இடத்த போய் நம்ம டைனோசர் என்ன பண்ணிச்சு? தோண்டிச்சு. தோண்டினா உள்ளே இருந்து பாக்ஸா ஸ்வீட்டு, காரம், அருமையான சாப்பாடு ஃபுல்லாக வருது வெளியில். ஓ, சாப்பாடு புதையல் கிடச்சிருச்சு. சாப்பாடு புதையல் கிடச்சிருச்சின்னு ஒன்று ஓடி போய் டயானோவையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. உடனே டயானோ சொல்லிச்சு, உனக்கு கிடைத்தது இந்த சாப்பாடு புதையல்னு நினைக்காத, எங்களுக்கு தான் நீ தான் ஒரு புதையல். இந்த நட்பு தான் புதையல், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் புதையல். எது கிடைச்சாலும் எல்லாரோடும் பகிர்ந்து சாப்பிடணும்னு நீ நினைச்சல, இதுதான் புதையல். வெரி குட் அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கைத்தட்டி யாரை பாராட்டினாங்க? டைனோவை பாராட்டு. நம்மளும் ஒரு தடவை கை தட்டிடுவோமா? கிளாப் பண்ணுங்க. டைனோ குயிக். வெரி குட். இப்போ நம்ம இன்றைய கொஸ்டின்குள்ள போறோம். சூப்பர். இன்றைய கொஸ்டினை கேட்டிருக்கிறது டயானோ. டயானோ என்ன கேட்குறாங்க? டு அனிமல்ஸ் கெட் கேன்சர்? விலங்குகளுக்கும் புற்றுநோய் வருமா என்பதுதான் இவங்களுடைய கேள்வி. உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பா விலங்குகளுக்கும் புற்றுநோய் வரும். மேமல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாலூட்டிகளுக்கும், ரெப்டைல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற 4 காலில் நடக்கக்கூடிய பல்லிகள் போன்றவைகளுக்கும் புற்றுநோய் ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் பறவைகளுக்கு கூட புற்றுநோய் ஏற்படுகிறது. புற்றுநோய் ரொம்ப அரிதாக இல்லாமல் இருப்பது மீன்களிடம்தான். மீன்களிடம் புற்றுநோய் மிக குறைவாக இருக்கிறது. ஆமைகளுக்கு புற்றுநோய் வருகிறது. இந்த பூமியில் புற்றுநோயே வராத ஒரு விலங்கு உள்ளது. புற்றுநோயே வராத விலங்கு எறும்பு. எறும்புக்கு மட்டும்தான் கேன்சர் வர்றதில்லை, மீதி எல்லாவற்றுக்கும் வரும். எனவே விலங்குகளுக்கும் கேன்சர் வரும் டயானோ. இதுதான் எங்களுடைய விடை. இப்போ நம்ம எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு தேங்க் பண்ணிடலாமா? சரி, தேங்க்யூ.